ஓம் சாந்தி. இன்றைய தலைப்பு ஒரு நொடியில் வருவதும் போவதற்குமான அனுபவம் செய்தல். ஒரு நொடியில் வருவதும் போவதற்குமான அனுபவம் செய்ய நான் விருந்தாளி. இந்த 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட உடலை தாரணை செய்திருக்கும் மகான் ஆத்மா ஆவேன் என்ற சுயமரியாதையில் நிலைத்திருக்க வேண்டும். நான் என்னை ஒரு ஒளிப்புள்ளியாக நெற்றியின் நடுவில் காண்கின்றேன். நான் ஒரு தூய்மையான ஒளி புள்ளியாக இருப்பதை நன்றாக உணர்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இனிமையானவனாக, அமைதியானவனாக, உயிரோட்டமுடன் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இவ்வுடலை இயக்கக்கூடிய அதிகாரி ஆத்மா என முழுமையாக உணர்கின்றேன். நான் இவ்வுடலின் பந்தனங்களில் இருந்து முழுமையாக விடுபட்ட நிலையில் இருக்கின்றேன். இப்போது ஆத்மாவாகிய நான் என்னுடைய இனிமையான வீட்டை நினைவு செய்கின்றேன்.
எனது வீட்டை நினைவு செய்த உடனேயே புத்தியின் மூலமாக பரந்தாமத்தை அடைகின்றேன். பரந்தாமத்தில் சர்வசக்திவானாகிய என் தந்தையின் அரவணைப்பில் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன். ஒரு நொடியில் பரந்தாமத்திலிருந்து ஒளி நட்சத்திரமாக எனது ஆன்மீக பிரகாசத்தை பரப்பிக்கொண்டே சூக்ஷ்ம வதனத்தை வந்தடைகின்றேன். எனது முழுமையான ஒளி ரூபம் இங்கே உள்ளது. இந்த சம்பூரண ஒளி ரூபத்தை நான் ஒரு நொடியில் தாரணை செய்கின்றேன். எனது இந்த ஃபரிஷ்தா ரூபத்தில் நான் அதிகாரியாக, வெற்றியின் சிம்மாசனதாரியாக அமர்ந்திருக்கின்றேன். எனது ஃபரிஷ்தா ரூபம் மிகவும் சக்திசாலியாக, பிரகாசமாக உள்ளது.
நான் லைட் ஹவுஸ் ரூபத்தில் இந்த முழு உலகத்திற்கும் ஒளி மற்றும் சக்தியை பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். இப்போது இந்த சக்திசாலி ரூபத்தில் மெதுவாக இந்த ஸ்தூல உலகை நோக்கி பயணம் செய்கின்றேன். சம்பூர்ண ஃபரிஷ்தாவாகிய நான் இந்த ஸ்தூல உலக உருண்டையின் மேல் அமர்ந்து பரமாத்ம நினைவில் மூழ்கி இருக்கின்றேன். ஃபரிஷ்தாவாகிய எனது புத்தியின் தொடர்பு பரந்தாம நிவாசி சிவ தந்தையுடன் நன்றாக இணைந்திருக்கின்றது. சர்வசக்திவானாகிய சிவ தந்தையிடமிருந்து சக்திகளின் கிரணங்களை நான் அடைந்து கொண்டிருக்கின்றேன். ஃபரிஷ்தாவாகிய என்னிடம் பரமாத்ம சக்தி நிறைந்திருக்கின்றது.
என்னிடமிருந்து வெளிவரும் சக்தி வாய்ந்த ஒளிக்கிரணங்கள் இவ்வுலகில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கிக் கொண்டே இருக்கின்றது. நான் விஸ்வ கல்யாணக்காரி என்ற மனநிலையில் நிலைத்திருக்கின்றேன். நான் இவ்வுலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆன்மீக அன்பையும் அமைதியையும் பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். இப்போது நான் ஒரு நொடியில் விதை ரூப நிலையில் பரமாத்மாவுடன் பரந்தாம நிவாசியாக எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற சரணாகதி சொரூபத்தை அடைகின்றேன். இந்த ஜுவாலா ரூபஸ்திதியில் அனைத்து சக்திகளையும் அடைந்து யோக அக்னியில் நான் எல்லையற்ற பிரகாசம் உடையவனாக ஆகின்றேன். இந்த யோக அக்னியில் முழு உலகமும் தூய்மையாகின்றது.
இதே நிலையில் நான் என்னை நிராகாரி சிவதந்தையுடன் நெருக்கத்தில் உள்ள ஆத்மாவாக அனுபவம் செய்கின்றேன். சர்வ சக்திவானின் குழந்தையாகிய நான் மாஸ்டர் சர்வ சக்திவானாக என்னை உணருகின்றேன். ஓம் சாந்தி.